பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அநேகர் இந்த டிவி மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டு அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறதையும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்களாம். பேதுரு எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்களாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக்கும். ஒரு விசுவாசிக்கு சபை ரொம்ப முக்கியம், சபையார் ரொம்ப முக்கியம், சபையில் உள்ள தேவ மனுஷனாகிய ஊழியக்காரர் ரொம்ப முக்கியம். இந்த மூன்றுமே ஒரு விசுவாசிக்கு சபையிலே அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒரு சபையில் சேரக்கூடிய விசுவாசி என்கிறவர்கள் ஒன்றிலே ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்து புரிய வைக்க வேண்டியதும் சபையாருடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்தார் என்று பார்க்கிறோம். சபையிலே கொண்டு சேர்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அந்த சபையார் முழுவதுமாய் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு சுகமில்லைனாலும் பிரச்சனைனாலும் பாடுன்னு சொன்னாலும் வேதனைன்னு சொன்னாலும் சபையார் பொறுப்படுத்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த விசுவாசிக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதுக்காக தான் நமக்கு ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகினாலே எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்லிக்கிட்டு சபைக்கு போகாமல் இருப்பது மிகவும் மிகவும் வேதனைக்குரிய காரியம். அது எந்த தேவ பிள்ளையானாலும் சரி, எந்த சபையில் நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருந்தால் அந்த சபைக்கு நீங்கள் முதலாவது ஒழுங்காக போக வேண்டியது உங்களுடைய கடமை. ஏதோ ஒரு கிறிஸ்மஸுக்கு மட்டும் போயிட்டு ஒரு உயிர் தெழுந்த பண்டிகைக்கு மட்டும் போயிட்டு அப்படி இருந்துடக்கூடாது. தேவன் உங்களுக்காக வாரந்தோறும் அங்கு ஆராதனை நடக்க வைத்திருக்கிறார். அந்த ஆராதனையில் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒழுங்காக கலந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இங்கே கவனித்து பாருங்கள். ஒரு பேதுருவுக்காக, அவனுடைய விடுதலைக்காக, அவனுடைய நலத்துக்காக இங்கே சபையார் கூடி ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையார் கூடி ஜெபித்ததனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் தெளிந்த ஞானமாக சொல்கிறது. அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறதான அந்த பேதுருவுடைய மத்தியிலே பேதுருவின் பக்கத்தில் ஒரு தேவதூதன் உள்ளே போயிட்டானாம். ஜெபத்தின் மூலமாக நடக்கிற சம்பவம் அது. அவனுக்கே தெரியாது இது எங்கிருந்து இந்த தூதன் வந்தான், எப்படி வந்தான், யார் மூலமாக வந்தான், அவனுக்கு தெரியாது. அவன் அங்கே தூங்கி கொண்டு இருக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்க தேவ பிள்ளைகள் ஜெபித்ததனுடைய பலன் அங்கு ஒரு தேவதூதனை உள்ள இறக்கும்படியான
கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஜெபத்தினுடைய பலனை பார்த்தீங்களா? அங்கு அவனுக்காக ஒரு தேவதூதன் உள்ள இறங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தேவதூதன் இறங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் சபையாராய் கூடி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நடந்தது என்ன? அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததாம். அப்படியானா என்ன? அங்குள்ள இருள் எல்லாமே மாறிட்டுன்னு அர்த்தம். ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சுட்டுன்னு சொன்னால் இருள் மாறிட்டுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கூடி ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபம், குடும்ப ஜெபம், சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபம், இது எல்லாமே சபையில் ஜெபிக்கிற ஜெபம், இது எல்லாமே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதான இருள்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜெபம் அது. அதனால்தான் சில உபவாச கூட்டங்கள், சில விழிப்பு ஜெபங்கள், பெண்கள் கூட்டங்கள், ஆண்கள் கூட்டங்கள்னு சொல்லி வாலிபர்கள் கூட்டங்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் போக மாட்டாங்க பாருங்க. ஏதோ அந்த கடமைக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் போயிட்டு வர்றதுக்கு பழகுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன, ஒரு விடுதலை வேண்டுமா, ஒரு நன்மை வேண்டுமா, ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, என்ன செய்யணும்? இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக சபையில் என்னென்ன கூட்டங்கள்லாம் இருக்கிறதோ அந்த கூட்டங்கள்லாம் கலந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை, எல்லாரும் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான் பாருங்க. அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், இவங்கெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்களே, அப்படியெல்லாம் நமக்கு அந்த அந்நிய பாஷையும் அந்த அபிஷேகம் இல்லை என்கிற ஒரு வேதனை அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பல நாட்களாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் வந்தாலும் சும்மா அசால்ட்டாக வந்துட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ஒரு நாள் பாஸ்டர் இடத்துல போய் சொன்னான், பாஸ்டர் இப்படி இருக்கு, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த அந்நிய பாஷை வேணும்னு சொன்னபோது பாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ என்னைக்காவது ஒரு நாள் தாண்டா வார, நீ ஞாயிற்றுக்கிழமை என்னைக்காவது ஒரு நாள் தான் வார, ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அதை நீ செய்வியான்னு கேட்டார். சரி சொல்லுங்க பாஸ்டர், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். நாம் சபையிலே பரிசுத்த உபவாச கூட்டம்னு வச்சுருக்கிறோம், அபிஷேக கூட்டம்னு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ நீ அதுக்கெல்லாம் வா, அந்த கூட்டங்களுக்கு வா, அந்த கூட்டங்களை நீ கலந்துக்க, தேவ பிள்ளைகளோடு நீ தேவனை ஆராதனை செய், அவரை மகிமைப்படுத்து, மீதிய கர்த்தர் உனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த பாஸ்டர் அழகாக சொல்லி கொடுத்துட்டார். இவன் அதிலிருந்து எல்லா கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்தான். தேவப்பிள்ளை அந்த கூட்டங்களுக்கு அவன் போக ஆரம்பித்தது நிமித்தமாக ஒரு நாள் அபிஷேக கூட்டம் வச்சிருக்கிறாங்க சபையிலே. அந்த அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்கிட்டான். கலந்து தேவனை நோக்கி கதறி 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 அழுது இருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தரமாட்டேரா, எனக்கு அந்த அந்நிய பாஷை தரமாட்டேரா என்று சொல்லி அவன் தேவ சமத்தில் கதறினதை பார்த்ததான தேவன் அந்த நாளிலே அந்த தலைமை, அந்த பாஸ்டர் அவனுடைய தலையில் வந்து கையை வைத்து ஜெபித்திருக்கிறார். ஜெபித்தது மாத்திரம்தான் தெரியும் பாருங்க. அவனை தூக்கி இறஞ்சி அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவனாய் மாறிட்டான். அந்நிய பாஷையுமே அன்றைக்கே பெற்றுக்கொண்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. காரணம் என்ன? அவன் கலந்து கொண்ட கூட்டம் அபிஷேக கூட்டம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சும்மா இருக்கிற அந்த அபிஷேக கூட்டத்தில் போய் தேவனை அதிகமாக தேடி துதித்து மகிழ்ந்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அதுக்கு காரணம் அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகம், அவனுடைய எதிர்பார்ப்பு. என் அன்பின் தேவச்சலமே, அதை அவனுக்கு கர்த்தர் அருளினார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களோ ஜெபியுங்கள், அது நல்லது. ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சபையிலே போய் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சபை ஆராதனை விட்டுறக்கூடாது, சபையில் இடைப்பட்ட கூட்டங்களை விட்டுறக்கூடாது, தேவனை தேடுவது விட்டுறக்கூடாது, அங்கே போய் துதிக்கிற துதியை விட்டுறக்கூடாது, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டியதை விட்டுறக்கூடாது. அப்படி ஜெபிக்கும் போது ஒன்னில் உள்ள இருள்கள் நீங்கி அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சிடும். ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சிடும். தேவ பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சு, அவ்வளவுதான் அந்த இடமே பிரகாசம் ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற பிள்ளையா மாறிட்டீங்கன்னா, உங்க வீட்டில் நீங்க ஜெபிக்கிற பொழுது, நீங்க போய் சபையில் ஜெபிக்கிற பொழுது, உங்கள் மூலமாக அந்த இடமே பிரகாசமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாக, அங்கே இருக்கிற இருள் போன்ற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டம், நிந்தனை, அவமானம், இது எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தையும் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், சபையில் போய் ஆராதனை செய்ய வேண்டும், சபையில் போய் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பெண்கள் கூட்டம் என்று சொன்னாலே கலந்து ஒரு மனதோடு ஜெபிக்க பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சபையார் கூடி ஜெபித்த போது அங்கே தேவதூதன் இறங்கிட்டான். பார்த்தீங்களா? எங்கே இறங்கிட்டான்? சிறைச்சாலையில் இறங்கிட்டான். அந்த இடம் பிரகாசமானதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடம் பிரகாசமாயிற்று. மூன்றாவது ஒரு காரியம் என்ன செய்தான்? அங்கே பேதுரு அந்த சிறைச்சாலைக்குள்ள படுத்து இருந்தான். பார்த்தீங்களா? அவன் தேவதூதன் தட்டி எழுப்புறான் பாருங்க. அடுத்து தட்டி எழுப்புறான் பாருங்க. சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் சரி, பலவீனத்தோடு படுத்திருந்தாலும் சரி, முடியாமல் படுத்திருந்தாலும் சரி, துக்கத்தோடு படுத்திருந்தாலும் சரி, நீ வேதனையோடு இருந்தாலும் சரி, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இனி இருந்தாலும் சரி, சபையார், நீ போகிற சபையினுடைய மக்கள், நீங்க போகிற சபையார் சேர்ந்து ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கு ஒரு பெரியதான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவார். அந்த மாற்றம் என்ன? அவனை தட்டி எழுப்புகிறான். எழும்பு பேதுருவே, எழும்பு என்று சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் சோர்ந்து போய் இருக்கலாம், மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். இனி என் வாழ்க்கையில் அவ்வளவுதான், இனி எனக்கு வெளியே வர முடியாதோ, நானும் வீட்டுக்குள்ளே ஒரு சிறை கைதியை போல இருக்கிறேன், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று சொல்லி நீங்கள் கவலையோடும் மனபாரத்தோடு இருந்தாலும் கலங்காதிருங்கள். நீங்கள் போகிற சபைக்கு அதை அறிவிப்பை கொடுங்கள். ஐயா, நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னால் வீட்டில் தனியாக இருந்து ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சபையார் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டால் நிச்சயமாகவே சோர்ந்து போய் இருக்கிற ஒன்னை தட்டி எழுப்பி, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேவதூதனை உங்கள் குடும்பத்தில் இறக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு சபையார் நமக்கு சரியா இருக்கணும், சபையில் ஜெபிக்கிற மக்கள் நமக்கு சரியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அருமையான தேவச்சனமே, இங்கே தேவதூதன் அவனை தட்டி எழுப்புகிறான். எதுக்கு? நீ இவ்வளவு நாளும் படுத்திருந்தது போதும், நீ இவ்வளவு நாளும் சோர்ந்து போய் இருந்தது போதும், இவ்வளவு நாளும் நீ சிறைச்சாலையில் இருந்தது போதும், இவ்வளவு நாளும் பாடுகளோடு வேதனையோடு கண்ணீரோடு இருந்தது போதும், இனி எழும்பு, இனி எழும்பு. ஏனென்றால் இனிதான் உனக்கு மிகப்பெரிய காரியங்களையே செய்ய போகிறார் கர்த்தர். இனி கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய காரியங்களையும் செய்ய போகிறார். அதே நேரத்தில் ஒன்றை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எழும்புன்னு சொல்லி தட்டி எழுப்பிட்டான் பாருங்க. இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி நீ சோர்ந்து போக வேண்டியது ஒன்றுமில்லை. எழும்பி பிரகாசி, எதையும் பார்க்காத, எழும்பி பிரகாசி.
அதுக்காகத்தான் உன்னை இந்த மாலை வேளையில தட்டி எழுப்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவனை தட்டி எழுப்புன செகண்ட்ல அடுத்தது என்ன நடந்ததான்? அவன் சிறைச்சாலையில் இருந்தான் பார்த்தீங்களா? அவன் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தான் பாருங்க. எல்லா சங்கிலிகளும் அப்படியே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜபம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சபையாரின் ஊக்கமான ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவனை தட்டி எழுப்பிட்டார் பாருங்க. எழும்பணும்னா அவன் எல்லாம் அவன் கையில் இருந்ததான விலங்கெல்லாம் அப்படியே விழுந்து போயிட்டு, அப்படியே விழுந்துட்டு. ஆனாலும் பேதுரு எப்படி இருக்கான் தெரியுமா? தூக்க வெறிச்சிலே இருக்கிறான் பாருங்க, தூக்க கலக்கத்திலே இருக்கிறான். அப்பொழுதுதான் தேவதூதன் சொல்கிறான், வா வெளியே, வா வெளியே. சரி, நான் வெளியே வாரது ரெடியா இருக்கிறேன், ஆனால் எனக்கு தடையெல்லாம் இருக்குது. அந்த தடையை நான் உடைச்சிட்டு போயிடுவேங்கிறான் தேவதூதன். நீ தடையை பற்றி பயப்படாத, உனக்கு முன்னாடி இருக்கிற தடையை பற்றி பயப்படாத. அந்த தடை எல்லாவற்றையும் நான் உடைச்சிட்டு போயிடுவேன், நான் தள்ளி விட்டுட்டு போயிடுவேன். நீ எனக்கு பின்னாடி சரியா வரணும். சரியா வருவியா? அவன் ரெடின்னுட்டான் பாருங்க. அப்படியானால் நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. என்ன காரியம்? வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த 8வது வசனத்தில் சொல்லுகிறார், தூதன் அவனை நோக்கி, முதலாவது உன் அறையை நீ கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தெளிவா சொல்கிறான், தேவதூதன் தெளிவா சொல்கிறான், பேதுருவே உன் அறையை கட்டிக்கொள், உன் அறையை கட்டிக்கொள். ஏனென்றால் இனிதான் உன்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இவ்வளவு நாளும் சோர்ந்து போய் இருந்தது போதும். இனி அடுத்தது எழும்ப போகிறாய். இனி பயங்கரமான காரியம் கர்த்தருக்காக செய்ய போகிறாய். இனி ஒன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அதுக்கு முன்னாடி நீ உன் அறையை கட்டிக்கொள், சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் தரித்துக்கொள். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, நீ சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் தான், நீ சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து போயிடாதே. இதுவரையிலும் எனக்கு நடக்கலையே, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எண்ணாதே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நீ உன் அறையை கட்டிக்கொள், நீ இன்றைக்கு பலப்படு, நீ இன்றைக்கு சுகப்படு, நீ இன்றைக்கு விசுவாசி, நீ இன்றைக்கு சந்தோஷமாயிரு. இல்லை, நான் என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை எடுத்து இன்னும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நான் சோர்ந்து போயிட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், தேவன் ஏதோ ஒரு தூதனை கொண்டு என்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார், என்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரை சோர்ந்து போயிருந்த உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இதுவரை சோர்ந்து போயிருந்த வாழ்க்கையில ஒரு பலனை கொண்டு வருகிறார். இதுவரை சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கையில ஒரு திட நம்பிக்கையை கொண்டு வருகிறார். இதுவரை சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை கொண்டு வரார். என் அன்பு மகளே, மகனே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் நான், உன்னை தெரிந்து கொண்டவர் நான், உன்னை வேறு பிரித்தவர் நான். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யத்தான் எழுப்புகிறேன். எழும்பு, நீ எழும்பு. இனி முடியாதுன்னு எண்ணாத, சோர்ந்து போயிட்ட எண்ணாத. அநேகர் உன்னை சோர்வுக்குள் ஆளாக்கி இருக்கலாம், எண்ணிராத. நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ தூங்கினது போதும், இனி நீ சும்மா இருந்தது போதும். இனி நீ எழும்ப வேண்டிய நேரம், பிரகாசிக்க வேண்டிய நேரம். இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அப்படியே நீ ஒளிக்குள்ள கொண்டு வர வேண்டிய நேரம் இது. நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்தே இருக்கக்கூடாது. வா வெளியே, எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமே தரித்துக்கொள், உன் வல்லமே தரித்துக்கொண்டு என் பின்னாடி வா அப்படின்ட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ஒருவேளை இந்த தேவ செய்தி உங்களை தட்டி எழுப்பத்தான், சோர்ந்து போன உங்களை எழுப்பத்தான். நீங்க இன்னும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் அழைத்து வந்தாரே தவிர வெறுமையாக உங்களை அழைக்கவில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் உங்களை அழைத்து வந்தாரே தவிர வெறுமையாக உங்களை அழைத்து வரவில்லை. ஆகையினாலே இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போய் இருந்தது போதும், தளர்ந்து போய் இருந்தது போதும், இனி எழும்பு, இனி எழும்பு. யார் யாருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நீ சோர்ந்தியோ அந்த சோர்வை இட்டுவிடு.
என் மீட்பர் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ விசுவாசி. என் மீட்பர் இயேசு என்னை கைவிட மாட்டார் விசுவாசி. நான் சொல்லுகிற வார்த்தையை கேளு. அறையை கட்டிக்கொள், எழும்பு, உற்சாகமாக எழும்பு. இனி ஜெபத்தில் எழும்பு, பயத்தை வாசிக்கிற எழும்பு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுல எழும்பு. எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசினாலும் அதை குறித்து நீ கலங்காதபடி எழும்பு. கர்த்தரை நம்பி நீ எழும்பு என்று சொன்னார். எழும்பிட்டான். சொல்லிட்டு அடுத்து சொன்னார், உன்னுடைய பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். பாதரட்சையை தொடுத்துக்கொள்ள சொன்னார்னா என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். மறுபடியும் உன்னுடைய ஊழியம் எழும்ப போகுதுன்னு அர்த்தம். மறுபடியும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறார்னு அர்த்தம். மறுபடியும் கர்த்தர் உன் மூலமா அநேக ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண போறார்னு அர்த்தம். மறுபடியும் விழுந்து கிடந்ததெல்லாம், உடைச்சி கிடந்ததெல்லாம் தட்டி எழுப்பி, சரியாக கெட்டி எழுப்பி தேவ ராஜ்யத்துக்கென்று ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் சொல்கிறார், உன் பாதரட்சையை போட்டுக்கொள், உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள், கீழே வச்சிடாத, இனி போடாம இருக்காத, போட்டுக்கா என்று சொல்லுகிறார். அப்படியான என்ன, இதுவரை சோர்ந்து போய் இருக்கிற தேவஜனமே, சோர்ந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க. உங்களுடைய பாதரட்சையை போட்டுக்கொள்ளுங்கள் சொன்னால், உன்னை அழைத்த தேவன், இதுவரை நடத்தின தேவன் இன்னமும் ஒரு குறையில்லாமல் நடத்துவான். ஊழியத்தை செய்ததிலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், ஊழியத்தில் பாதையில் மிகவும் தளர்ந்து போய் இருக்கலாம், நீங்கள் சின்ன சின்ன ஊழியங்களை செய்திருக்கலாம், வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டேமேன்னு சொல்லி ஊழியத்தின் பாதையில் எனக்கு நெருக்கம், ஊழியத்தின் பாதையில் எனக்கு கஷ்டம், ஆத்து மக்கள் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, சோர்ந்து போகாதே, மறுபடியும் எழும்பு, பாதரட்சையை போட்டுக்கொள், இன்னும் கர்த்தர் ஒன்றை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, காரைக்கால் பகுதியில் ஒரு வாலிப சகோதரன் ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தார். நல்லாதான் ஊழியம் செய்தார். 15 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு சின்ன சபையை கட்டியிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அந்த 15 ஆத்துமாக்கள் தான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருந்திருக்கிறது. அவர் அதை பார்த்து பார்த்து சோர்ந்து போனார். ஏன்னா வருகிறாங்க ஜனங்கள், வாராங்க, அற்புதத்தை பெறுறாங்க, போயிடுறாங்க, ஜனங்கள் வாராங்க, அற்புதத்தை பெறுறாங்க, போயிடுறாங்க. அது மாத்திரமா, அந்த 15 பேருக்குள்ளாடியும் ஒரு மனம் கிடையாது. அந்த 15 பேர் மூலமாகவும் இவருக்கு நெருக்கம்தான் வந்ததே தவிர சமாதானமே இல்லை. ஒரு ஆள் சொன்னா இன்னொரு ஆள் கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் எதையாவது சொன்னா அவங்க அதுக்கு நேர்மாறலாட்டு பல பதில்களை சொல்லுவாங்க. இப்படியாக அந்த விசுவாசிகளாலே அவருக்கு நெருக்கம் வந்துட்டு அவருடைய மனைவி அதில் சோர்ந்து போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி என்ன செய்யுது, வேண்டாம், அந்த ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு சாக வேண்டும் என்கிற முடிவில் போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக வேண்டும் என்கிற முடிவில் போனார் பாருங்க. அப்பொழுதுதான் நான் கும்பகோணத்திலே ஒரு கன்வென்ஷனில் பேசிக்கொண்டு இருந்தேன். அந்த பேசிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாக சொல்கிறார், அருமையான வாலிப சகோதரனே, நீ சாவதுக்காக என் தேவன் உன்னை அழைக்கவில்லை, மாறாக வாழ்வதற்காக அழைக்கிறார். நீ எதற்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். மனம் திரும்பி வா என்று சொல்லி தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வார்த்தையை நான் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே சொன்னேன். அப்படி சொன்னதை பொறுப்பாடு கூட்டம் முடிந்தது. அவனும் அவருடைய சகோதரியுமாக எங்களையும் பார்க்க வந்தாங்க. அப்பொழுது நான் விவரத்தை கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார், பாஸ்டர், என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு காட்டி இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை அது எனக்குத்தான். நான் தான் சாக வேண்டும் என்று இருந்தேன். இனி ஊழியத்தை விட்டு எங்கேயாவது ஓடிடணும்னு சொல்லி தான் இருந்தேன். என்னுடைய சகோதரி தான் சொன்னாள், இப்படி கும்பகோணத்தில் ஒரு கன்வென்ஷன் நடக்கு, வா போயிட்டு வருவோமான்னு சொன்னான். இங்கே வந்த இடத்துல தான் தேவ ஆவியானவர் எனக்காக தான் தீர்க்க தரிசனமாய் பேசினார் என்று சொன்னார். அப்பொழுதுதான் கேட்டேன், ஏன் நீ சாக வேண்டும், எதுக்கு நீ சாக வேண்டும்? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா, உன்னை அழைத்தவர் பெரியவர் அல்லவா,
அவர் உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக பாடுகளை அனுபவித்து, உனக்காக சிலுவை சுமந்து, உனக்காக ஜீவனை கொடுத்து, உனக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அவர் உனக்காக தான் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உனக்காக உயிரோடு இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு உனக்காக உயிரோடு இருக்கிறார் அல்லவா? அந்த தேவன் உன்னை நடத்த மாட்டாரா? அந்த தேவன் உன்னை உயர்த்த மாட்டாரா? வா, 15 ஆத்துமாக்கள் தான் இருக்குன்னு சொல்லி எண்ணாத. அதே ஆத்துமாக்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்காக செய்வார். வா என்று சொன்னேன். மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். என் அன்பின் தேவ ஜனமே, சோர்ந்து போகாதபடி செய்ய ஆரம்பித்தான். தைரியமா செய்ய ஆரம்பித்தான். 15 ஆத்துமாக்களை பார்த்து அவன் செய்யல, ஜீவன் உள்ள தேவனை பார்த்தே செய்தான். முடிவாகவே அவன் முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அழுவான். அதே நேரத்தில் அந்த 15 பேரில் ஒரு 4 அல்லது 5 பேர் சேர்ந்து இவனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஊக்கமா ஜெபிக்க ஜெபிக்க அங்குள்ள தடைகள் கர்த்தருடைய நாமத்தினால மாறினது. அந்த சபையாரும் இந்த ஊழியக்காரமா சேர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த சகோதரனுக்கு விரோதமாய், அந்த ஊழியம் எழும்பக்கூடாதபடிக்கு உள்ள விரோதமாய் அநேக காரியங்கள் தடைகள் இருந்தது. அந்த தடை எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜெபத்தின் மூலமாக உடைக்கப்பட்டது. ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட அநேக ஆத்துமக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருப்பாங்க, ஒரு சைடில் பார்த்தா பெண்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதான சபையை விரிவாக்கி கொடுத்துட்டார். இன்றைக்கு 100க்கு மேலான ஆத்துமாக்களை அந்த சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பின் தேவ ஜனமே, காரணம் என்ன? ஜெபம். அந்த சபையாரின் ஊக்கமான ஜெபம் அந்த சகோதரனை எழும்ப செய்தது. ஊழியம் வளர ஆரம்பித்தது. இன்னைக்கு அநேக ஆத்துமக்களை அவர் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு என்று சொல்லி. ஏன் தேவச்சனமே, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இந்த பேதுருவை சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமானால், இருக்கிற உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் சொன்னார், பேதுருவே எழும்பு, எழும்பு, நீ அறைய கட்டிக்க, பாதரட்சியை போட்டுக்க, எனக்கு பின்னாடி நீ வா, வேற யாருக்கு பின்னாடியும் பெறாத, எனக்கு பின்னாடி வா என்று சொல்லி தேவதூதன் அவனுக்கு சொன்ன போது கரெக்டா பின்னாடியே வந்தான். 1ஆம் கேட்டு, 2ஆம் கேட்டு, 3ஆம் கேட்டு, எல்லா கேட்டையும் தாண்டி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டான். வெளியே கொண்டு வந்து விட்டுட்டான் பாருங்க. அவன் கண் திறந்து வந்து பார்த்த பிற்பாடு அப்படியே வந்து 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 எங்க வந்துட்டான்னா, செபிக்கிற ஒரு இடத்துக்கே வந்துட்டான் பாருங்க. செபிக்கிற ஒரு இடத்துக்கே வந்துட்டான். என் அன்பின் தேவஜனமே, செபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதுவும் சபையாரின் ஜெபம், சபையாரின் ஊக்கமான ஜெபம் ஒருபோதும் நம்மளை வெற்றியாக, ஒருபோதும் நம்மளை கைவிடாதபடிக்கு அது வெற்றியாகத்தான் தரும். அது வெற்றியாகத்தான் தரும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கலங்காத்திருங்க, சோர்ந்து போகாதிருங்க, கூடி ஜெபிங்க. சபையாரா கூடி ஜெபிங்க, அல்லது குடும்பமா சேர்ந்து ஜெபிங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபிங்க. உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதமாக எல்லா தடைகளையும் உடைத்து உங்களுக்கு ஜெயம் தர, உங்களை எடுத்து பயன்படுத்த, அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தட்டி எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தரணும். தடைகள் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.